இந்த ஜில்லாவிலேயே இதுதாங்க ரொம்ப பெரிய கோவில். Really? இந்த கோவில கிமு 1991ல கஜினி முகமது கட்டினாரு. கஜினி முகமதா? ஐயோ, இவ கஜினி முகமதுக்கு சொந்தக்காரியா இருப்பாளோ? என்னங்க சாரி, கஜினி முகமதுனா சோழ சேர பாண்டியங்க, ஆர்காட் நவாப் அவங்க தாங்க. அவங்க தான் இந்த சிவாலயத்தை கட்டின கேரக்டர், கான்ட்ராக்டர். I see. உங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப டச் இருக்குன்னு நினைக்கிறேன். யா என்னடா கிராதகா, இத பாருமா, இவனுக்கு உருப்படாதவங்கள தவிர யார் கூட டச் கிடையாதும்மா. என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், ராமர் கோயில நின்று சிவன் கோயில்னு சொல்லிட்டு உன்ன பின்ன கோயிலுக்கு வந்தாதானடா எந்த கோயில்ல எந்த சாமி இருக்குன்னு நோக்கு தெரியும். என்னங்க, சிவன்னா என்ன, ராமன்னா என்ன? சப்கா மாலிக் ஏக் காட் இஸ் ஒன். அரியும் சிவனும் ஒண்ணு, இத அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லிருக்காங்கல்ல. கிழிச்ச இத பாருமா, இவரண்ட பேசிட்டு இருந்த பாரதத்தை எழுதுனது புதுமை பித்தன்னு, ராமாயணத்தை எழுதுனது எம்ப புசைனோ உன்ன நம்ப வச்சிடுவான். நம்ப வைக்கிறது என்னங்க, எழுதுனது அவங்க தானே. ராமா, இத கேட்ட பிறகு என்ன கூட்டிட்டு போகாம இருக்கே ராமா. அம்மாடி இத பாருமா, இவ ஆர்டிஎக்ஸ் பாமா விட ரொம்ப டேஞ்சரான. என்ன ஒரு பொண்ணை பார்த்தது எகிரி குதிக்கிறீங்க? விஷ்ணு ரூபாய சிவே சிவரூபாய விஷ்ணுவே நாங்க பெரியவங்க. அர்த்தம் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் போயம்லாம் எங்க தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன். விஷ்ணு ரூபாய சிவையே சிவரூபாய விஷ்ணுவேனா, விஷ்ணு சிவனுக்கு 1 ரூபாய் கொடுத்தாரு. அதே ரூபாய சிவன் திருப்பி விஷ்ணு கொடுத்துட்டாரு. லேவாதேவி பிட்வீன் விஷ்ணு அண்ட் சிவன். சாமி சாமி, இந்த பொண்ணை எங்கயாவது பாத்தியாடா? பார்க்கல. பார்க்கலையா? போட. திவ்யா, இத வாங்கிக்கலாமா? நீங்க இருக்கீங்களே, இது எதுக்கு? ஏய், டேய், இந்த பொண்ணை எங்கயாவது பாத்தியா? நான் பார்க்கலீங்க. ஹேய், ஜெயண்ட் வீல். ஏய் நித்யா, என்னாச்சு? அண்ணா ஜெயிண்ட் வீல் ஏறலாம். திருவிழாவை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வந்தோம். அது இல்லண்ணே, மேல இருந்து பார்த்தா அந்த பொண்ணு கீழே எங்க இருந்தாலும் தெரியுண்ணே. என்னாச்சு நித்யா? தலை சுத்துதா? போனா ஏன்னா பயப்படுற? போனா சொன்னா கேளுங்கடா, எனக்கு இதெல்லாம் பயம்டா. வேண்டாம்டா டேய். நித்யா, கீழே வந்துட்டோம், இறங்கு. ஜாக்கிரதை, இன்னும் தலை சுத்துதா என்ன? சீக்கிரம் போனா, ஒன்னும் பயப்படாதண்ணா. போனா இருடா, ஏறல சொன்னா கேட்க மாட்டான். ஏய் நல்லா பாருங்கடா, கூட்டத்துல அந்த பொண்ணு எங்கேயாவது இருக்கலான்னு. இங்க உட்காரு, எங்கேயும் போகாத, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மஜா பண்ணுங்கண்ணா. ஏய் வேலை இருக்குண்ணே, நிறுத்துங்கடா. பயமா கண்டுபிடிக்கண்ணே. பயம் இல்லடா, இந்த பொண்ணு அங்கே இருக்காடா. ஏய் அவளை பிடிக்கடா, அவளை. ஏங்க, இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே எங்க? பார்க்கலீங்க. நித்யா, இங்கதான் இருந்தா. ச்சே, போங்கடா, எடுங்கடா அவளை. நான் இந்த ஊர்ல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் நீங்க?
ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? திருவிழால இருந்து என்கிட்ட ஏன் சொல்லாம வந்த? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? யார் அவங்க? அவங்க வண்டி ரிப்பேரா, ராத்திரி எங்க போவாங்கன்னு நான் தான் பின்னாடி படுக்க சொல்லிட்டேன். தெரியாத உங்களுக்கு ஷெல்டர் ஏன் கொடுத்த? அவங்க ஒன்னும் திருடங்க இல்ல, படுத்துக்கோ. கார்த்திக், சரி, உனக்கு அவ்வளவு பயம் தான் நான் வெளில படுத்துக்கிறேன், நீ உள்ள படுத்துக்கோ, சரியா? ஏய் வா பேசாம. விடுங்க, என்ன விடுங்கடா. நாம இங்க இருந்தா கார்த்திக் உயிருக்கு ஆபத்து வந்துடும். நாம இங்க இருக்க கூடாது. ஏடா அவன் என்னடா சொல்லாம கொள்ளாம புஷ்னு மாயமாயிட்டா? நமக்கு சொல்லிட்டு வந்தால சொல்லிட்டு போறதுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏன்டா சொன்னா? அது சரி, இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பில்லு போட்டு எவ்வளவு கறந்தோம்? 50,000 ரூபா ஆச்சுடா. இன்னும் 50,000 ரூபா இருந்தா நான் சென்னைக்கு போய் ஹீரோ ஆயிடுவேன். 50,000மா? இதுக்கு மேல 50,000னா எப்படிடா? அதுதான் எனக்கும் தெரியல. நான் ஹீரோ ஆகிற அதிர்ஷ்டம் எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல போல இருக்குடா. கார்த்திக், என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லக்கா. மனசுல வலி இருக்கிறப்போ கண்ணுக்கு தூக்கம் வராது. வா, இந்த நகையை வச்சுக்கோ. எதுக்குக்கா? அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க. இது உனக்கு உபயோகப்படுச்சுன்னா அம்மா ஆத்மாக்கு சாந்தி, என் மனசுக்கு சந்தோஷம். என்னடா யோசிக்கிற? கண்டிப்பா நாளைக்கு நீ ஒரு பெரிய ஹீரோ ஆக போற. அக்கா, நாளைக்கு நீ ஹீரோ ஆனதும் இந்த மாதிரி 10 மடங்கு எனக்கு வாங்கி கொடு. இன்னொரு ஜென்மம் இருந்தா உன் குழந்தையா பிறக்கிறேன்க்கா. கோயில்ல தேடுங்கடா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அஞ்சனை மைந்தனே அதிரூப சுந்தரனே அந்த இந்த பொண்ணை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க பார்த்த? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்க ஊரை சேர்ந்த கார்த்திக்ங்கிற பையனை கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவன் எங்க இருக்கான்? அம்மா, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாமா. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பேசணும்? இது கார்த்திக் தோட்டம் தானே? ஆமா, கார்த்திக் யாரு? என் தம்பி. நீங்களா யாரு? நாங்க கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸுமா. கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். அவர் கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னா எங்களை பார்க்காம வரமாட்டாரு. இங்க ஒரு நல்ல நிலம் வேணும்னு கேட்டிருந்தோம். எங்க ஊருக்கு வாங்க காட்டுறேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு போனோம். தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. கார்த்திக் இல்லைங்களே. எங்க போயிட்டாரு? சென்னைக்கு போறேன்னு கிளம்பிட்டான். இப்ப 5 மணி ட்ரெயினுக்கு போறான். இப்ப போனா பாத்துடலாம்ல? பாத்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். டேய் வாடா. தேங்க்யூ மேடம். கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. வெச்சுக்கோண்ணா, சென்னைக்கு போன செலவுக்கு ஆகும். எடுத்துக்கோடா. அண்ணா, நம்ம ஊருக்காரங்களும் சென்னைக்கு வந்து அந்த ஹீரோ எங்க ஊருக்காரர்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும்னா. கண்டிப்பா. ஆகலன்னா உன் கொடையில ஊறிடுவேன். சரி கண்ணா, நான் கண்டிப்பா பெரிய ஹீரோவா ஆவறேன். சரிடா. சரியா? அடடா என் செல்லம், சூப்பரா. அதோ பச்சை கொடி காட்டிடா, ஏறுடா. சரிடா, நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்கண்ணா. பாய். சரிடா, நான் அப்பப்ப ஃபோன் பண்றேன். அக்காவுக்கு சரியா? மட்டும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஜாக்கிரதா. வரேன்டா. வரேன். பாய்டா. தேங்க்ஸ்டா. வரேன். பாய்டா.